சொந்த பந்தங்களை நினைச்சு பார்க்கிறது சுகமான விஷயம் தானே. அப்படியே இமோஷன் கலந்த என்டர்டெயின்மெண்ட் கேம் ஷோ ராம்ராஜ் ஜெனெக்ஸ் பாக்கெட் தோதீஸ் இன் ஜீன்ஸ் powered by tripotrip.com and Vidium. Beverage partner Fruity. கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே. உங்க சிஸ்டரோட ஆக்டிங் டேலண்ட் நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? யார்கிட்ட போய் கேட்டீங்க பாருங்க. நீ பார்த்தாலே நன்னான இது போதுமா I like your dress. Will you just give it to me once? I'll wear it. அந்த Dress உங்களுக்கு கரெக்ட்டா பத்தாது. வேணா ஐஸ்வர்யா. ஐப்ரோஸ்லாம் பக்காவா இருக்கு. ஃபிக்ஸ். இதே தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல. அப்பதானே நான் கரெக்ட்டா சொல்லணும். இல்லனா மானக்கேடு. வாது கொலவெறி 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 வாது கொலவெறி 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 rhythm correct. இன்னைக்கு நம்ம ஜீன்ஸ் ஷோல விளையாட போற செலிபிரிட்டி யாருன்னு தெரியுமா? ஒரு சின்ன கெஸ்ஸிங் பண்ணலாமா? இவங்க அட்டகத்தி பிலிம்ல அறிமுகமானவங்க, ரம்மியில விஜய் சேதுபதியை லவ் பண்ணவங்க, இவங்க முட்டை கண்ணால தமிழ் சினிமாவே வளைச்சு போட்டிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின் ஐஸ்வர்யா. கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே. கூட கொஞ்சம் நானும் மாறேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன. ஓகே ஐஸ்வர்யா அண்ட் மணி, வெல்கம் டு ஜீன்ஸ். Thank you. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். மதர் டங் தெலுங்கு, ஆமா பட் செட்டில்ட் இன் சென்னை. ஆமா. ரொம்ப வருஷமாவே எங்கே இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து தமிழ் ஃபில்மா இல்ல தெலுங்கு ஃபில்மா? தெலுங்குல நான் இன்னும் நடிக்கவே இல்ல. சோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா தெலுங்குல? கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நடிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோல டைட்டில் வின்னர். ஆமா. சோ சின்ன பத்துல இருந்து நீங்க டான்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்தீங்களா? ட்ரைனிங் எல்லாம் இல்ல, பட் ஒரு பேஷன் இருக்கு டான்ஸ்க்கு. ஓகே, சோ அதனால டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த பேஷன் எப்படி ஃபேமிலிலே ரன் ஆகுது அந்த பேஷன்? ஆமா. ஜீன்ஸ் ஜீன்ஸ் சொன்ன மாதிரி ஜீன்ஸ்லயே இருக்கு. நாட் only features, கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இல்லையா? ஆமா கண்டிப்பா. அப்படியே மணி கூடவா? மணி அப்பா மாதிரி டான்ஸ் ஃபைட்ஸ். ராஜேஷ் சார் தெலுங்கு ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. ஆஸ் a ஹீரோ பண்ணிருக்காங்க, வில்லனா பண்ணிருக்காங்க, கேரக்டர் ஆக்டரா பண்ணிருக்காங்க. we have loved all his movies. yeah, super. Thank you. but we missed him very soon. so நீங்க யார் மாதிரி உங்க ஃபீச்சர்ஸ்? நான் வந்து எங்க இன்னொரு அத்தை இருக்காங்க, அப்பாவோட சிஸ்டர். அவங்கள மாதிரி தான் நான் இருப்பேன். சோ அம்மா அப்பாவை விட அத்தையோட ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா. நீங்க அம்மா மாதிரி. அம்மா மாதிரி கொஞ்சம் அப்பா மாதிரி கூட தெரியுறீங்க நீங்க. ஆமா ஆமா. நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா. Yes. ஓகே, சோ இப்போ நீங்க விளையாட போறீங்க இந்த ஜீன்ஸ் கேம் ஷோல. நான் எப்படி சொன்னேனோ நீங்க அப்பா மாதிரினா அப்படியே நீங்க கூட எங்க கண்டுபிடிக்கணும் அடையாளம். அப்படியா? சோ அது கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த 10 lakhs உங்களோட தான் for the 4 rounds. நாங்க நிறைய ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டோம். ஆமா பயங்கரமா. இந்த ஷோ எல்லாமே உங்க கண்ணு மேல டிசைட். அப்ப ஐ சைட் தான் ரொம்ப முக்கியம். ஐஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஷோல நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணனா ஸ்ட்ரைட்டா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். போயிடலாம், நீங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிடலாம். ஐஸ் அண்ட் பிரெயின் அண்ட் கோஆர்டினேஷன் வர்க் பண்ணும் இந்த ஷோல. அதுதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அசல் டு அசல். இந்த ரவுண்ட்ல ஒரு பக்கத்துல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கிட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். சரியான ஒவ்வொரு மேட்சுக்கும் 20,000 இல்லனா 10,000 நீங்க எங்களுக்கு கொடுத்துடணும். கொண்டு வந்திருக்கீங்களா? பைசா காசு இருக்கா? கொண்டு வரலையா? ஓகே, நாங்களே ஒரு 50,000 கொடுத்துடுறோம். ஓகே, கொடுத்து வாங்கிட்டீங்களா? ஆமா, அட்வான்ஸ். இதுதான் அட்வான்ஸ் இந்த கேம் ஷோக்கு. உங்க காசு கேட்டா அநியாயம். நாங்களே காசு கேட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் இல்லையா? கொடுத்துட்டு வாங்குறீங்க. நல்லவங்க தான், விட்டுறலாம். 50,000. ஓகே, சோ அட்வான்ஸ் 50,000. Thank you. So start பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். Let's invite the parents. Let's invite the children. Okay, அங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ABC only 3 இருக்காங்க. இந்த பக்கம் சில்ட்ரன் மட்டும் 5 இருக்காங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரு 2 குழந்தைங்க வந்திருக்காங்க, 2 எக்ஸ்ட்ரா.
நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா ABCல ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சில்ட்ரனையும் நம்ம LED ஸ்கிரீன்ல பார்க்கலாம் க்ளோஸ் அப்ல. ஓகே Okay. சோ எந்த பேரண்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம்? கான்ஃபிடென்ட் பியா பி. பேரண்ட் B. பேரண்ட் B சைல்டு 1 பார்க்கலாம். இவங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் மேட்சா இருக்கா? தெரியுதா ஏதாவது? சைல்டு 2 இவங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ்? no. No. சைல்டு 3 இவங்க தான் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கலாம். என்ன ஃபீச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா மேட்சிங்கா இருக்குங்க? அந்த நோஸ் தான் சேம் ஃபேஸ் அப்படியே ஸ்ட்ரக்சர் கூட அப்படியே இருக்கு. ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், நோஸ். ஓகே சைல்டு 4 இவங்க சாமி எல்லாம் கும்பிட்டு என்ன யாருமே செலக்ட் பண்ண கூடாது, நான் சூப்பரா இருக்கேன், இந்த ஷோனால எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கணும், ஒரு ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண போறேன் அப்படி எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்காரு இவர். ஓகே சைல்டு 5 நல்ல கியூட் ஸ்மைலா இருக்கு. சோ என்ன சைல்டு 3 க்கு போயிடலாமா? சைல்டு 3 மறுபடியும் பாப்போம். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. கரெக்ட் ஆன்சர்னா 20,000 இல்லாட்டி 10,000 எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. ஃப்ரீஸ் பண்ணலாமா? கான்ஃபிடென்ட்டா? ஓகே சோ சைல்டு 3 பேரண்ட் B சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? அம்மா நீங்க கிளம்பிடுங்க. இப்ப கேஷ் ஒரு 10,000 கொடுத்துருங்க எனக்கு. 10,000 கொடுக்கணுமா? ஆமா. சோ நாங்க கொடுத்த காசுல இருந்து ஒரு 10,000 எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க. இப்ப என்னாச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் டபுள் ஆச்சு. ஏன்னா பேரண்ட் கிளம்பிட்டாங்க, குழந்தை மட்டும் இங்க தான் இருக்கு. நீங்களே இப்ப பாக்கணும் பேரண்ட் ஏயா பேரண்ட் சியா யாரை செலக்ட் பண்ண போறீங்க? புஜ்ஜி. சி. சோ இவங்களோட நிக்நேம் புஜ்ஜியா? உங்களோட நிக்நேம் என்ன? அம்முலு. அம்மலு. ஓகே சோ பேரண்ட் C சைல்டு 1 பார்க்கலாம். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா percentage ஆஃப் மேட்சிங் போட்டுட்டே போலாம். ஓகே சோ இங்க பாருங்க percentage ஆஃப் மேட்சிங். நோஸ் தான் மேட்ச் ஆகுது. நோஸ் மேட்ச் ஆகுது. ஓகே ஐஸ் அப்படி தெரியலையே. ஐஸ் தெரியும். பல்லு பல்லு பச்சரிப்பா தம்பி கொஞ்சம் சிரிப்பா. நல்லா சிரிடா. நோ இல்ல நல்லா பெருசா சிரி. பயப்படலாம். சைல்டு 2 சைல்டு 2 எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா மூஞ்சி டிட்டோவா இருக்கு. டிட்டோவா இருக்கு. டிட்டோவா இருக்கு மூஞ்சி பாருங்க, அப்படியே அச்சு வச்ச மாதிரி இருக்கு. புஜ்ஜி இது கரெக்ட் மேட்ச் இல்லன்னா அவங்க ஃபேமிலில ரொம்ப குழப்பம் ஆயிடும். அப்படி எப்படி டிட்டோவா மேட்ச் ஆகும்? சரியா பாருங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க. ஒரே மாதிரி சிரிக்காங்களா? ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க. நல்லா சிரி. ஓகே சோ இங்க மேக்ஸிமம் மேட்ச் இங்க தான் இருக்கு ஒரு 98%. ஓகே சைல்டு 3 ஐயோ இந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆனமே மறுபடியும் வந்துச்சு. இந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு ஒரு 10,000 rupees ஞாபகம் வருதா? நான் போன மாதிரி தான் ஞாபகம் வருது. அதான். ஓகே நெக்ஸ்ட் சைல்டு 4 செல்லம். ஐயா பொட்டங்கடா. ரொம்ப கன்ஃபியூசிங்காவே இருக்குடா நீ. நீங்க பாத்தீங்களா பொட்டெல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் போச்சுப்பா. கெட்டப் சேஞ்சா? கெட்டப் சேஞ்ச். ஏய் இது என்னடா ஃபேன்சி Dress காம்படிஷனா? மேட்சிங்கா இருக்காங்க, அதுதான் மேட்ச். yellow ஷர்ட். என்னங்க எங்க ஜீன்ஸ் ஷோல நாங்க Dress மேட்ச் பண்ண மாட்டோம். ஜீன்ஸ்னா நம்ம போட்டுக்கிற ஜீன்ஸ் இல்ல, அதுதான் நம்ம DNA. அப்படி அந்த ஜீன்ஸ் பாருங்க நீங்க. தெரியலையே. எங்க தெரியல. ஓகே சைல்டு 5 ஐயோ கன்ஃபியூசிங்கா இருக்கு. எனக்கு ஒரு ஷார்ப் நோஸ். ஆமா ஷார்ப் நோஸ். ஒரு ஷார்ப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஷார்ப்னர்னால ஷார்ப்பன் பண்ணிட்டே இருப்பியா? ஸ்லீப் கூட ஷார்ப்பா இருக்கு. மூக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. எப்படி காதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏய் காது இதே அதே காதா? அதே கண்கள், அதே மூக்கு, அதே கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. சரி புஜ்ஜி யூ டேக் a call. சோ இங்க கூட 99%. லேட் நோ 70%. இது வச்சு இதுதான் இதுதான் லைட்டா. அப்படி சோ என்ன பண்ணலாம் இப்போ? பேரண்ட் C சைல்டு 2
பாப்பா அப்பதானே இந்த ரெடி லாஸ்டா சரி அப்பதானே அப்பா கிட்ட போறியா போயிட்டு வந்துரு டக்குன்னு சாக்லேட் கொடுப்பாரு நல்ல ட்ரைனிங் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க குழந்தைங்களை ஐயோ ஓகே 2 ஓகே பேரண்ட் சி சைல்டு 2 சரியான மேட்சா தப்பான மேட்சா பாப்போமே. ஐயோ இந்த டென்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன் காசை. நீ என்ன சொன்ன? டிட்டோவா இருக்கா? சேமா இருக்கா? ஃபேமிலில சாரி சார், ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. நீங்க கிளம்புங்க சார். நீங்க கிளம்புங்க. தெளிவா எங்க தோக்கடிக்கணும்ட்டு ரொம்ப டஃப்பா கொண்டு வந்திருக்கீங்க. வைஃப் கூட வந்திருக்காங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். கிளம்புங்க. வைஃப் வரல, தப்பிச்சிட்டாரு. ஓகே 10,000 கொடுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மொத்தமா போய்டும் போல. மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ல காசு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கரெக்டா சொன்னீங்கன்னா கொடுப்போம். இல்லைன்னா அதுல இருந்தே தந்துட்டே இருக்கணும் நீங்க. என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? பர்ஸ்ல ஏதாவது இருக்கா? காசு ஏதாவது? இல்ல தெரியும். ஃபுல்லா வலிச்சிருவீங்க. பரவாயில்ல, நாங்க கார்டு கூட அக்செப்ட் பண்ணுவோம். இருக்கா? கார்டு கூட இல்லையா? ஓகே. சோ பேரண்ட் ஏ அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஜோவியல், சிரிச்சிட்டே இருக்காங்க. அதுதான் ஹாப்பி பேரண்ட். சைல்டு 1 பாருங்க, அப்படியே அஜித் மாதிரியே சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல வந்துட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்றாரு. ஒன்னாவது கரெக்டா சொல்லணும், இல்லனா மானக்கேடு. நீங்க இன்னைக்கு சொன்னாலும் மேட்ச் பண்ணாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவர் ரொம்ப ஹாப்பி. நீங்க அஜித் கூட கம்பேர் பண்ணிட்டீங்க இல்லையா? சார் ரொம்பவே ஹாப்பி. சைல்டு 2 வெல்ல அந்த ஃப்ரூட்டி வாங்கிட்டோம். நோ வா ஸ்ட்ராங் ட்ரைனிங். இன்னும் ஒரு 2 மாசம் ட்ரைனிங் போயிருப்பாங்களோ. மூக்கு சேமா இருக்கு. ஓகே. காதும் சேமா இருக்கு. புஜ்ஜி நீ சொல்ல வேணாம் புஜ்ஜி. ஆமா, நீ அந்த குழந்தைய அவங்க கூட மேட்ச் பண்ணி இது டிட்டோவா இருக்கு, சேமா இருக்கு, சேமா இருக்கு எல்லாம் தப்பு தப்பா சொல்றான். ஆனா பாரு கடைசியில அந்த பொண்ணு கண்டிப்பா. சைல்டு 3 ஐயோ பாருங்க, கொஞ்சம் டீடைலா பார்க்கணும் நீங்க. ஐப்ரோ ஷேப்ஸ், மீசை. நம்பர் அத பாத்தீங்களா? அவரு இப்படி பண்றாரு இல்லையா? யாராவது பண்றாங்களா பாருங்க. யாராவது பண்றாங்களா? அது டீடைல்டா பார்க்கணும் புச்சி. சைல்டு 4 அட போடா கெட்டப் மாத்தினே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க குழந்தைங்களே இங்க இல்லன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி எப்படி பண்ணுவோம்? பேரண்ட்ஸோட குழந்தைங்க இருக்காங்க, ஆனா குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் சில பேர் மட்டும் தான் இல்ல. என்னம்மா எப்படின்னா ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைல்டு 5 இங்க வந்து இயர்ஸ் மேட்ச் ஆகுது. ஏய் மேட்சிங் இல்ல, இயர்ஸ் மேட்ச் ஆகுது. அவருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இவங்க யாரை மேட்ச் பண்ண போறாங்களோ என்னமோ. ஃபர்ஸ்ட் 2 பேரண்ட்ஸ் அப்படியே போயிட்டாங்க. என்னோட கதை என்னன்னு திருட்டு மொழி. ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணிருந்தா அந்த அம்மாவோட குழந்தை இந்த பையன் தான் நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா? கொடுப்போம், ஆனா காசு கொடுக்க மாட்டோம். அவ்வளவுதான். போச்சா? அது போச்சு. 5 இல்லனா 2, அதுல 50-50 நாங்க போடுறோம். அந்த 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் இங்க 5,000. அவர் சிரிக்கிறாரு. இது ரெண்டுமே கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் அவர் சிரிக்கிறாரு. எனக்கு டவுட் 3 தான். சரி 3 தான். 3 தானா? 3 தான். மேட்ச் பண்ணலாமா? 3 தான். எல்லாமே திக்கா இருக்கு. ஐப்ரோஸ் எல்லாம் திக்கா இருக்கு. தாடி கூட இருக்கு அவருக்கு. தாடி இவருக்கு இல்ல. 3 தான். 3 இல்லனா 5 இருக்கும். பட் we think it's 3. So parent A and child 3. Yes. ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். என்னோட லக்கி நம்பர் 3. So finally I'll give a shot for 3. That's all. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? சரியான மேட்ச். ஐப்ரோஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. அப்படியா? நீ இதே தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல. ஃபிக்ஸ் 100%. ஓகே பார்க்கலாம்.
உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால உள்ளார பத்த வச்ச உன் பேர கத்த வச்ச அங்கங்க கிள்ளி வச்ச கையால வாங்க பத்தல் இருக்கு மான உதடி இருக்கு ஆசை சொல்லு எனக்கு கண்ணால. ஓகே சோ சார் ஃபைனலி அம்மா இன்னைக்கு இந்த ரவுண்ட்ல உங்களை மட்டும்தான் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. அவங்க எனக்கு 20,000 கொடுத்தாங்க. ஆமா. அந்த 20,000 நான் கொடுத்துட்டேன். சோ இந்த ரவுண்ட்ல நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நாங்க அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட் அப்படியே இருக்கு உங்ககிட்ட 50,000. ஓகே சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? என் பேர் வெங்கடகிருஷ்ணன். பாப்பா பேர்? பாப்பா பேரு வைஷ்ணவி. வைஷ்ணவி என்ன கிளாஸ் படிக்கிற? 6th standard. கரெக்டா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல கண்டுபிடிச்சுதான் நினைக்கிறேன். நாங்க லாக் பண்ணது 2 இல்ல 5. ஆனா வைஷ்ணவி ஐப்ரோஸ பார்த்து சொல்றாரு 100% நோ மேட்ச் புருவ மேட்ச் ஆயிடுச்சு. அவன் எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்றான். ஓகே அவங்கள நீங்க தப்பா மேட்ச் பண்ணீங்க இல்லையா? மறுபடியும் கூப்பிடுறேன். இந்த வாட்டி ஒரு தடவை பார்க்கலாமா? பாத்தலாம். ஓகே பேரண்ட் பி அண்ட் பேரண்ட் சி வாங்க. சோ இப்போ யாருன்னு சொல்றீங்க? பேரண்ட் பியோட பேரண்ட் பி வந்து 1 கரெக்டா இருந்தா போப்பா அம்மா கிட்ட. ஐயா ராங் மேட்ச். இன்னொரு சான்ஸ் சொல்லுங்க. பேரண்ட் பி 5 கரெக்டா இருந்தா போப்பா அம்மா கிட்ட. ஐயடா. நெக்ஸ்ட் இன்னொரு சான்ஸ் சொல்லுங்க. நீதான்டா போ. அட போப்பா. நீதானா? உங்க அம்மா தானா? போம்மா போ. உனக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்தது? அம்மா கிட்ட போடி. தானிக்கு ஸ்டைல். உங்க ட்ரைனிங் உங்களுக்கு. ஐயோ நம்மளோட கேம் முடிஞ்சிருச்சு. வா போலாம். கேம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதா? ஓஹோ கட் ஆக்ஷன் கட் சொல்லுங்க. இந்த ரோபோவை நான் டீகோட் பண்ணேன் இப்பதான். உங்க அம்மா தானா? கரெக்ட் தானா? இவங்க தானா உங்க அம்மா? நல்லா பாரு ஒரு வாட்டி. அவங்க தானா? 5 தான். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. 5 தான் வந்து 5 தான் வந்து அது வந்து சைக்கிள் கேப்ல உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். உஜி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா கேட்ட? ஷார்ப் ஃபீச்சர்ஸ் அவருக்கும் இருக்கு. அப்ப ஏன் சொல்லல? இப்பதான் உனக்கு தெரிஞ்சதா எனக்கு ஷார்ப் ஃபீச்சர்ஸ் அவங்க தான் இந்த இருக்குன்னு? பொண்ணு ஃபேஸும் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. சோ அதனால கொஞ்சமா சொன்ன நீ. டிட்டோவா இருக்கு, சேமா இருக்கு. சரி சைலண்டா இருங்க. சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயலட்சுமி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பிரதர்ஸ் எத்தனை சிஸ்டர்மா? இது ஒரு அண்ணா, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். தேங்க்யூ சோ மச்ங்க. நான் அழகா இல்லையா? நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. கீழே வாங்க நான் பேசுகிறேன். அழகுக்கே நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். எனக்கு தெரியும், நான் நிறையவே மேக்கப் போட்டிருக்கேன். அவளை கொடுங்க மைக் பேசுறாளா? ஹாய் ஆண்டி. ஹாய் உன் பேர் என்ன? பபரூபா. பிரபரூபா. டான்ஸ் ஆடுவியா? ஓகேவா இங்க வந்துருங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்துருங்க. புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால. தேங்க்யூ பை பை. தேங்க்யூ சோ மச். அங்கங்க கிள்ளி வச்ச கையால. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியறதுக்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற காசு 50,000. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பேலன்ஸ் ஷீட் டாலி ஆயி போச்சு. அட்லீஸ்ட் ஒன்னாவது கரெக்டா சொன்னமே சந்தோஷப்படுறோம். ஆமா. ஓகே சோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. செகண்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட்ல நாங்க செலிபிரிட்டி போட்டோஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுப்போம். அதுல இருந்து நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணும். அவங்களோட சைல்ட்ஹுட் போட்டோஸ் இல்லாட்டி அவங்களோட கிட்ஸ் போட்டோஸ். 5 கேட்டகரியில இருந்து 3 கேட்டகரிஸ் விளையாடணும் நீங்க. ஓகே ஓகே செலிபிரிட்டி போட்டோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட பிக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே அது நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது. அம்முலு அம்முலு அந்த கண்ணு மட்டும் அப்படியே இருக்கு, மத்ததெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து நானும் அண்ணன். அழுகுறீங்களா நீங்க? தெரியலையே, ஞாபகம் இல்லையா? ஓகே பர்த்டே பிக்சர். ஆமா. ஓகே நெக்ஸ்ட் பிக். இது வந்து அம்மா அப்பா நான். This is the only picture I have. அப்பாவோட there is one, but அம்மா அப்பாவோட this is the only one pic I have. அது கூட வந்து கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் இந்த சைடுல எல்லாம் இதாயிடுச்சு. பட் you know this is the only pic I have. Okay, very close to heart. Yeah. Next picture.
see நான் எப்படி இருக்கேன் பாருங்க, நல்ல குண்டா சப்பியா. நல்லா இருக்கீங்களே. ராமிரெட்டி ராமரெட்டி uncle. uncle. Seriously, தெலுங்குல நல்ல வில்லன். ஆமா, அப்போ ஹைதராபாத், இதெல்லாம் ஹைதராபாத்ல. ஓகே. such a great actor இல்ல? Yeah, seriously. கிரேட் ஆக்டர். Nice person. But we lost him. Yeah, I know. Yeah, sad thing. You know, it's all memory. ஆமா ஆமா. Such a nice actors we have. So புஜ்ஜி அப்ப நல்லா ஸ்மார்ட்டா இருப்பான். ஏன் இப்ப இல்லையா? இல்ல, இப்பயும் இருக்கான். நான் நல்ல குண்டா இருப்பேன். உங்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சோ கேட்டகரிஸ் பார்க்கலாமா? கேட்டகரிஸ் செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். இதுல இருந்து நீங்க 3 கேட்டகரிஸ் விளையாடணும். ஒவ்வொரு கேட்டகரியும் ஃபர்ஸ்ட் விளையாட்டே வரணும். சோ which கேட்டகரி செலக்ட் பண்ணுவீங்க? So we'll just go for celebrity childhood. I think அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ கேட்டகரி செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். Yeah. ஓகே, சோ நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா இந்த ரவுண்ட்ல 20,000 கொடுப்போம். ராங்னா நீங்க 20,000 எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். 10,000 தானே கொடுத்தோம் லாஸ்ட் டைம். அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓ, செகண்ட் ரவுண்ட் இன்க்ரீஸ். அப்ப நீங்க அப்ப 30,000 இல்ல ஆமா, கொடுக்கணும். நீங்க 30,000, நீங்க மட்டும் 20,000, நாங்க 10,000 எக்ஸ்ட்ரா பண்ணுமா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, இது வரைக்கும் யாரும் செலிபிரிட்டிஸ் இப்படி கேட்கவே இல்லை. இல்ல, எங்களோட ரூலே அப்படிதான். நாங்க only 20,000 தான் கொடுப்போம். நீங்க கூட ரிட்டர்ன்ல அப்ப நாங்க 20,000 வந்து தான் 10,000 தான் கொடுப்போம். பார்க்கலாம். சரி. இது ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஐயோ கடவுளே. இவங்க யாரு? செலிபிரிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆப்ஷன்ஸ் இல்லையா? இல்ல, கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்க எங்களை क्वेश्चन பண்ணிட்டீங்க, அதனால நாங்க ரொம்ப கோவமா இருக்கோம். கொடுக்க மாட்டோம். சரி, நான் கிளம்புறேன் அப்போ. நீங்க ஓகேன்னு சொன்னா தான் நான் காமிப்பேன். சரி, ஓகே ஓகே. 20 சரி, ஓகே ஓகே. ஓகே ஓகேயா? ஓகே 20 கொடுப்பேன். ஓகே ஓகே. இல்லாட்டி 20 நீங்க கொடுக்கணும். ஓகே. பாடி கார்ட்ஸ் ரெடி ஆயிருங்க. ஓகே. செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. இவங்க யாரு? ஆப்ஷன் ஏ ஹீரோயின் பாவனாவா? ஆப்ஷன் பி அனுஷ்கா? ஆப்ஷன் சி பிரியமணி? ஆப்ஷன் டி ஸ்னேகா? இந்த குழந்தைய பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இல்ல, எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல. நீங்க இந்த குழந்தைய பார்க்கற சான்ஸே இல்ல. அவனா சான்ஸே இல்ல. ஆப்ஷன் பி கண்ணுல எல்லாம் நல்ல மைய வச்சு. அனுஷ்காக்கும் இவங்களுக்கும். ஓகே. ஆப்ஷன் சி சேம் மூக்கு, அம்லோ ஐப்ரோஸ்லாம் சேம். சின்ன வயசுல ஐப்ரோஸ் என்னடா சொல்றியோ, பெரிய ஐப்ரோஸ் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் டி ஸ்னேகா. ஸ்னேகா தான். ஸ்னேகா தானா? அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல. ஸ்னேகா இல்ல சி இவங்க பிரியமணி. பிரியமணி. நல்லா பாருங்க, 2 போட்டோஸும் நல்லா பாருங்க. பிரியமணி கண்ணு சின்னதாண்டா இருக்கு. அந்த பாப்பா இப்படி இப்படி கட் பண்ணி பாருங்க நீங்க. கொஞ்சம் எடிட்டிங்ல அப்படி அப்படி பாருங்க நீங்க. நோ, திஸ் இஸ் நாட் பிரியா. டி ஒருவாட்டி ஸ்ட்ராங். ஆப்ஷன் டி ஸ்னேகாவே. மூக்கு கூட ஸ்னேகா மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஸ்னேகா. ஸ்னேகா. ஃப்ரீஸா? ஓகே. We are not sure, but ஆப்ஷன் டி we அண்ட் are ready. குழந்தை. We are ready with 20,000. ஓகே. ஸ்னேகா. 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 ஃப்ரீஸா? ஓகே. ஆப்ஷன் டி அண்ட் குழந்தை கரெக்டான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். ஓகேம்மா, ஓகே ஓகே, ஒத்துக்கிட்டேன். கன்ஃபியூஸ் பண்றாங்க. இல்ல, ஆனா எனக்கு அது கூட ரொம்ப சொல்ல tough. மாட்டாங்க இவங்க. ஆனா அது ரொம்ப டஃப் நிஜமாலே. ஒரு ஃப்ளூக்ல தான் நாங்க ஆமா, சொன்னோம். கொஞ்சம் நான் பார்த்தேன், லிப்ஸ் பார்த்த போது என்னமோ பிரியமணி மாதிரி இருந்தது. ஆனா நீங்க சூப்பரா விளையாடுனீங்க. பரவாயில்ல, இப்போ உங்ககிட்ட நல்லா காசு இருக்கு. சோ நெக்ஸ்ட் 2 ராங்கா சொன்னீங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 50,000 தான் இருந்த உங்ககிட்ட. நான் நினைச்சேன் இந்த ரவுண்ட்ல 3 ராங்கா சொன்னாங்கன்னா 60,000 கொடுக்கணுமே. எப்படி அந்த 10,000 டெபிசிட்ல ஓ, போயிடுமே. அந்த கால்குலேஷன்ல நீங்க இப்போ 60 இருக்கு, 10,000 ஆகுது. 70 இருக்கு உங்ககிட்ட இப்போ. சோ போனா கூட ஒரு 10,000 20,000. 10,000 வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்.
ஓகே சோ நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் கேட்டகரி முடிஞ்சிருச்சு. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், இல்லாட்டி செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் ஆர் ஆட் மேன் அவுட். சும்மா சிப்லிங்ஸ் எடுத்து பாப்போம். ஏ சிப்லிங்ஸ்க்கு கஷ்டம். என்ன பண்ணலாம்? சரி ஓகே சிப்லிங்ஸே போடுங்க. செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். ஓகே புஜ்ஜி. இது எப்படி சின்ன வயசு போட்டோவா? இல்ல செலிபிரிட்டி சிப்லிங்ஸ்னா அவங்களோட தானே? யா Okay. சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் சேம் ஏஜ் குரூப். இப்போ இவன் போட்டோ என் போட்டோ போட்டா யாரும் நம்புவாங்களா? சிஸ்டர் பிரதர்னா நம்புவாங்களே? நம்ப மாட்டாங்களா? நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி தான். ஆமா நான் சரி பார்க்கவே வாய்ஸ் இல்ல அப்படி. சூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இருக்கான்னு பாக்குறேன் நானு. லிப்ஸ் ஏன் இவன் பெரிய இல்ல கொஞ்சம் ஆமா சேம் ஸ்மைல், கியூட் ஸ்மைல். கலர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் அடிக்குது. ஓகே பார்க்கலாம். ஓகே அனிருத். அனிருத்தோட சிஸ்டர் யாரு? ஆப்ஷன் ஏ இவங்களா, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இப்போ நீங்க என்ன பண்ண தெரியுமா? Why this Colaveri D? Should be a D or A. ஏய் நான் சும்மா சொன்னேன் D ன்னு. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். அவரு ஒல்லியா இருக்காரு சோ A மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் கொஞ்சம் கலர் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஏய் கலர் பார்க்க கூடாதுமா. ஆமா கலர் பார்க்கவே கூடாது கலர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி. கூகுள் பண்ணலாமா? கூகுள் எல்லாமே பண்ணலாம், ஷோக்கு அப்புறம் பண்ணலாம். ஆப்ஷன் டி. இவங்க பாலிவுட்ல இருந்து புடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஷர்மிளா டாகூரோட கசின் மாதிரி இருக்காங்க இல்லையா? என்னமோ ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க சொன்னீங்க நீங்க. நாங்க அனிருத்தை மிஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டா நூலால மிஸ் ஆயிட்டாரு. ஏ தான். என்ன ஏ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? தெரியல. ஃபர்ஸ்ட் 20,000 ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஓகே சோ ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஏ அண்ட் அனிருத் கரெக்ட் மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். Why this Colaveri D? Why this Colaveri D? Rhythm correct? டிஸ்டன்ஸ்ல 10,000 ஒரு 10,000 என்கிட்ட இருக்கு. நான் சொன்னேன் 20,000 வேணான்னு. இவன் தான் சிப்லிங். கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஐயா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சும்மாவே சொன்னேன். அப்படி ஷர்மிளா டாகூர் அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களை கன்ஃபியூஸ் பண்ணதுனால அது 10,000 ஐயோ அனிருத்தோட சிஸ்டர் அவங்க தான். சாரி. ஓகே 20,000 வெள்ளையா இருக்காரு. கலர் வச்சு எப்பவுமே இது பண்ணக்கூடாது. கலர் மேட்சிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். பெரிய விஷயம் தானே? கரெக்ட் தான். நீங்க சொல்றது நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் ஆர் ஆட் மேன் அவுட். கிட்ஸ் தெரியுமா? ஷாருக் கான் கிட்ஸ் தான் எனக்கு தெரியும். அஜித் அது தல ஓகேமா உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க கிட்ஸ் போடுறோம். தெரியும். தளபதி கிட்ஸ் தெரியும். விஜய் கிட்ஸ் தெரியும். அஜித் அந்த மாதிரி ஏதாவது போடு. இது மாதிரி திடீர்னு போயிட்டு வேற ஏதாவது காம்ப்ளிகேட்டடா கொடுத்தீங்கன்னா கஷ்டம். செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே 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 கேட்டகரி செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். இன்னும் ஒரு 20,000 போடா. இவங்க யாரோட அப்பா? இவர் யாரு? இவர் யார்? சிங்கர். இவர் சிங்கரா? ஆமா தானே? பாட சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான். இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ அசின், ஆப்ஷன் பி அமலா பால், ஆப்ஷன் சி நயன்தாரா, ஆப்ஷன் டி ரிஷா. சின்ன வயசு Option போட்டோவா A. காமிக்கிறீங்க நீங்க அப்பாவோட போட்டோ. எப்பவா இருந்தாலும் அப்பா தானே. ஆப்ஷன் டி லைட்டா கேரளா எஃபெக்ட் இருக்கு. அசின் கூட கேரளா எஃபெக்ட் தான். இவங்க கூட கொஞ்சம் கேரளா எஃபெக்ட் தான். ஏன்னா அந்த பிரெஞ்சு பியர்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமலா பால்னா கிறிஸ்டியனா
இவரு கிறிஸ்டியன் மாதிரி தான் இருக்காரு. ஆப்ஷன் சி நயன்தாரா. இவங்களும் மலையாளம் தான். இவங்க கூட மலையாளம் தான். ஒரே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குப்பா. த்ரிஷா. நம்மள அம்மா போலாக்குமோ. ஃபீச்சர்ஸ் பாருங்க நல்லா. நீங்க இப்போ லாங்குவேஜ் வச்சு பியர்டை வச்சு அப்படியெல்லாம் பார்க்க வேணாம். ஃபீச்சர்ஸ் பாருங்க. ஜீன்ஸ்னா நம்ம ஃபீச்சர்ஸ் தான் பார்க்கணும். ஃபீச்சர்ஸ் அமலா போல லைட்டா மேட்ச் ஆகுது. பி போடுங்க. ஆப்ஷன் பி. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஐஸ்வர்யா இப்படி திரும்பி அப்படி பாருங்க. டக்கு இப்படி திரும்பி 1 2 3 அப்படி பார்த்தா டக்குன்னு தெரிஞ்சுதா? தெரியல. சரியா பார்க்கல நீங்க. சி நயன்தாரா தான். ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் டக்குன்னு பார்க்கலாம். டக்கு என்ன தெரிஞ்சது? இது வேற போகுதுன்னு தெரியுது. சோ ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஆப்ஷன் சி சரியா. நயன்தாராவை பிடிக்கும், அதனால நான் நயன்தாரா. உங்களோட ஃபேவரட் ஹீரோயினா நயன்தாரா? எனக்கு நயன்தாராவை பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும்? நயன்தாரா. நயன்தாரா. த்ரிஷா. சோ மூவிஸ்ல பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நயன்தாரா தானா? ஆமா, அவங்களுக்கு கொடுப்பான் இவன். ஓகே, சோ நீங்க இது சரியான மேட்ச் நினைக்கிறீங்க. இவங்க தான் நயன்தாராவோட கரெக்டான மேட்ச். அவங்க அப்பான்னு நினைக்கிறீங்க. We don't know, it's just a guess. Yes, okay. எங்களுக்கு பிடிச்ச நடிகையில 2 பேர் இருக்காங்க. சோ இவங்க நயன்தாரா. அப்புறம் இன்னொரு நடிகை யாரு? த்ரிஷா. ஓ, உங்க சிஸ்டரோட ஆக்டிங் டேலண்ட் நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100? யார்கிட்ட போய் கேட்டீங்க பாருங்க. ஏய், எப்படி இருந்தது உங்க ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம்ல நீங்க பார்த்ததுக்கு அப்புறம்? நான் நடிக்கிறதெல்லாம் வீட்ல நடிச்சு காமிப்பாங்க. என்னோட அம்மாவும் இவனும். பாரடியா? ஸ்பூஃப்ஸா? ஐயோ, கலாய்ப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஸ்பூஃப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு டயலாக் சொல்லுங்க. ரம்மில இந்த கூட மேல கூட சாங் வச்சு இது பண்ணும்போது இந்த கல்லுல இருந்து இப்படி வெளில வந்துட்டு ரெடி ஆக்ஷன். நீ பார்த்தாலே நன்னான இது போதுமா அது மாதிரி பண்ணுவா. சோ அதெல்லாம் வச்சு ஸ்பூஃப் பண்ணுவோம். வெரி குட். பாப்போம். சோ இது சரியான மேட்சா இல்லன்னு பாப்போம். இப்போ லெட்ஸ் see. நான் கண்டிப்பா அதான் சொல்றேன்ல. இது பாருங்க, பிடிச்ச ஆர்டிஸ்ட்ல அப்பா வந்து எல்லாருக்குமே அப்பா தான். நான் காமனா அப்பா இல்ல இது கண்டிப்பா. ஏய் அம்லோ, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. த்ரிஷாவோட அப்பாவா இருக்கும் கண்டிப்பா. ஒரு கெஸ் பண்ணலாமா? கெஸ் பண்ணு. 20000 கொடுத்ததுக்கு அப்புறம் கெஸ் பண்ணலாமா? Thank you. ரொம்ப நல்லவங்க நீங்க. நாங்க நிறைய கொடுப்போம். ஆமா. ஓகே, சோ நெக்ஸ்ட் சான்ஸ். எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் த்ரிஷா. த்ரிஷா. ஆப்ஷன் டி கரெக்ட்டான மேட்சா? த்ரிஷாவோட அப்பா. எங்க த்ரிஷா எவ்வளவு குழந்தையா இருக்கும் போது எடுத்த அப்பா போட்டோ, இப்போ பிரசன்ட் போட்டோ போட்டதானே இங்க ஓரளவுக்கா இல்ல தெரியல. அப்படி எடுக்க முடியாது இல்லையா அப்பா, அதனாலதான். சோ த்ரிஷாவோட அப்பா. வெரி குட். செகண்ட் டைம்ல கெஸ் பண்ணீங்க. ஆனா இங்க செகண்ட் சான்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான். நான் கொடுத்துட்டோமே. ஆமா, கொடுத்துட்டீங்க. சோ இந்த ரவுண்ட் கூட முடிஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் 30,000. அவ்வளவுதானா? எடுத்துப்பீங்களா? அச்சோ பாவம். இல்ல பரவாயில்ல, 30,000 வெச்சுக்கோங்க. இல்ல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். பிரபலமான ஒரு ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா சைடுல வந்துட்டு டோட்டலி லைக் இட்ஸ் a big family. ஓகே. 5 அத்தை, ஒரு சித்தப்பா. ஐ திங்க் பெத்தனானா. ஓகே. அம்மா சைடுல ஒன்லி அம்மா அண்ட் அம்மாக்கு வந்து ஒரே ஒரு அண்ணன். அண்ட் நீங்க 2 பேர் தான். நாங்க 2 பேரும். சண்டை போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் போட்டுருந்தோம் ரிமோட்டுக்காக. ரிமோட்டை தூக்கி உடைக்கிறது, அந்த சேனல் வைக்கிறது, இந்த சேனல் வைக்கிறது, அந்த ஜெனரல் சண்டை தான். நீ பாத்துக்கோ பாக்காட்டி யாரு உட்காந்து டிவி பாப்பா அப்படின்னு ஆளுக்கால் வெளில அப்படி அப்படி நீங்க சொன்னா எப்படி? எங்க ப்ரோக்ராம் பார்க்கணும் இல்லையா? இல்ல எங்க வீட்ல 2 டிவி இருக்குன்னா ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, நோ ப்ராப்ளம். 2 டிவி இருந்தா கூட 2 டிவில நீங்க ஜீ தமிழ் தான் பார்க்கணும். ஓகே. இந்த டைம்ல இந்த ஷோ தான் பாப்போம். ஓகே. ஓகே, சோ இன்னைக்கு நீங்க கரெக்ட்டா ஃபேமிலி ட்ரீ அரேஞ்ச் பண்ண போறது யாரோட ஃபேமிலி தெரியுமா? தெரியலையே. கருணாநிதி சாரோட ஃபேமிலி. ஓ, ஓகே. நம்பர் 1 அதான் அந்த ஃபேமிலியோட மெயின் பர்சன் அப்படின்னா கருணாநிதி சார் நம்பர் 1ல. அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 எல்லாருமே குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை கூட நீங்க அக்கார்டிங் டு த ஏஜ் எல்டஸ்ட் பர்சன் நம்பர் 2ல, யங்கஸ்ட் பர்சன் நம்பர் 7ல, நடுவுல கூட அப்படியே கரெக்டா வச்சுட்டே வரணும் நீங்க. ஓ, எல்லாமே கரெக்டா எல்லாமே ஏஜ் பார்த்து நீங்க கரெக்டா வச்சுட்டே வரணும். 2, 3, 4, 5, 6, 7. அதுக்கப்புறம் 3rd ஜெனரேஷன்.
ஸோ நீங்க இதை விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நம்பர்ல நீங்க போட்டோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் லக்கி ஸ்டார் வந்ததுன்னா அந்த லக்கி ஸ்டார் ஃபேமிலி ட்ரீ உங்களுக்கு கலர் ஃபார்மேட்ல காமிச்சிடும். அப்படின்னா கிரீன் ஃபார் ஜென்ஸ், ரெட் ஃபார் லேடிஸ். ஓகே. அப்புறம் இதே ரவுண்ட்ல ஒரு டைம் பாம்ப் கூட இருக்கு. அந்த டைம் பாம்ப் அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போட்டோ பேஸ்ட் பண்ணிடணும், இல்லாட்டி 10,000 மைனஸ். ஓகே. அப்படியே நீங்க எல்லாமே கரெக்டா விளையாடினீங்கன்னா 1 lakh. ஒவ்வொரு ராங் மேட்சுக்கும் 10,000 அந்த 1 lakhல இருந்தே கட் ஆயிடும். ஓகே. ஓகே. கருணாநிதி சார் ஃபேமிலியில எல்லாரோடையும் போட்டோஸ் இல்ல. ஸோ பப்ளிக் ரொம்ப தெரிஞ்ச அவங்களோட போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அவங்கள நீங்க மேட்ச் பண்ணா போதும். ஓகே. ஓகே. ஸோ ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. ஓகே ஆல்ரெடி இது கிளிக் ஆயிருக்கு. நீங்க நம்பர்ல கிளிக் பண்ணா போதும். ஓகே. இப்போ One. கருணாநிதி சார் 1. ஓகே. கருணாநிதி சார், வெரி குட். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நல்ல முறையா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்க இருந்து கண்டினியூ பண்ணுங்க இப்போ. ஸோ கருணாநிதி சாரோட ஃபர்ஸ்ட் மகர் வந்து அழகிரி. உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்? எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா? First அழகிரி. ஃபர்ஸ்ட் கேர்ளா பாய்னு தெரியுமா? இல்ல தெரியும். ஓகே, பாருங்க இங்க ஒரு வாட்டி பாருங்க, அவங்க போட்டோ கிளிக் பண்ணி பாருங்க. இவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா? போச்சு. இது மிஸ் மேட்ச். 10,000 கட் 1 lakhல இருந்து. சோ நீங்க நினைச்ச மாதிரி அவங்க எல்டஸ்ட் சைல்டு கிடையாது. கரெக்ட்டுங்க. ஓகே, பாருங்க அவங்கள. இப்போ எந்த நம்பர்ல வைக்க போறீங்க இவங்கள? நான் சொன்னோம்ல. முத்து சார் அவங்க தான் கரெக்டான மேட்ச். ஓகே, இப்போ நம்பர் 3யா? எந்த நம்பர்ல? 3 வச்சிருங்க. அழகிரி சார். Then அழகிரி brothers Stalin. ஸ்டாலின் இவங்க எந்த நம்பர்ல? 4ஆ 5ஆ? தெரியுமா உங்களுக்கு? இவங்க தான் நெக்ஸ்ட். Yes, yes. அழகிரி சாரோட நெக்ஸ்ட். Yes. யாராவது இருக்காங்களா? அது ஐனி ஸ்டாலின். ஒரு நிமிஷம். அப்ப இவரு யார்? Next. Next brother. அப்படியா? சரி போடு. ஏதோ சொல்றான். ஸ்டாலின் நினைக்கிறீங்க 4ல ஸ்டாலின் சார் நினைக்கிறீங்க. பார்க்கலாம். நான் தான் சொன்னேன்ல. நான் தான் கேட்டேன்ல. இங்க இருக்கிறவர் தான் 3 4. இருங்க 1 lakhல 20,000 கட் ஆச்சு. 80,000 தான் இருக்கு. ஓகே, கண்டினியூ. ஓ, அது ரிமைண்டர். ஜி டி. அவர் யாரு? டியா. பார்க்கலாம். டி 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 இவங்களா? இவங்க யாரு? பிரதர் தான். பிரதரா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் 4 brothers. இல்லனா நீங்க இப்ப ஸ்டாலின் சார் நம்பர் 4ல வெச்சீங்க. 4 ராங்னு வந்துச்சு இல்லையா? சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போலாம் இல்லையா? ஃபைல்ல வைக்கலாம். வெச்சு பார்க்கலாமா? ஃபைல்ல வை. ஃபைல்ல ஸ்டாலின். ஃபைல். ஆங்கர் சொன்னதெல்லாம் கேக்குறாங்க. ரொம்ப நல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ். சோ ரெட் இஸ் ஃபீமேல். யா, சோ ஸ்டாலின் சார் போட்டோவை கரெக்டா பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அங்கேயே லக்கி ஸ்டார் கூட இருக்கு. அதனால எல்லாமே கலர் ஃபார்மேட்ல உங்களுக்கு தெரியுது. ரெட்னா லேடிஸ், ஓகே. சிஸ்டர். கிரீன்னா ஜென்ஸ். பாக்குறீங்களா? ஓகே, இப்படி பாருங்களேன். அவங்க யார் தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே பாருங்க. எல்டஸ்ட் சிஸ்டர் யாரு, யங்கஸ்ட் சிஸ்டர் யாருன்னு பாருங்க. 4 வந்து ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா, 4 பொண்ணு தான் கேரண்டி. அதான் அது யாருன்னா நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். சிஸ்டர் வந்து இவங்க தான் சிஸ்டரா இருப்பாங்க கண்டிப்பா. ஓகே, அம்லு we'll go for 4. 7. No, we'll go for 4. 4. ஓகே, வச்சிருங்க பார்க்கலாம்.
40,000 போச்சு. அப்பா she must be in 7 தான். அப்ப அப்படியே வச்சிடலாமே. she வச்சிருங்க. must be in 7. நம்பர் 7ல வச்சிருங்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ பண்றதுதான் தப்பு. கரெக்ட். டைம் பாம் கூட வந்திருக்கு. அது அங்க வெச்சிடு. 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போட்டோ வச்சிடணும். இவங்க இங்க வெச்சிடு போறல. And very good. Number 4 செல்வி. நம்பர் 7ல நீங்க கரெக்டா வச்சீங்க கனிமொழி. நான் கரெக்டா தான் சொன்னேன். இவன் தான் எல்லாம் சில தப்பு பேர் தான் தெரியுங்களா? சோ செகண்ட் ஜெனரேஷன்ல இன்னும் ஒரு போட்டோ தான் இருக்கு நம்பர் 6. அது வச்சிடுறீங்களா இல்லாட்டி நம்பர் 8 9 10 11 அதெல்லாம் முடிச்சிடுறீங்க? இவர் 6 வந்து ஈனா. வச்சிடுங்களே. வெரி குட். கரெக்ட் மேட்ச். இவங்க பேர் தமிழரசு. கரெக்டா மேட்ச் பண்ணீங்க. అరుణిది కదా అరుణిది ఈయన దయానిధి కదా இன்னும் 5 பிக்சர்ஸ் தான் இருக்கு இல்லையா ஸ்டாலின் ஐஸ்வர்யா? ஃபர்ஸ்ட் வெச்சலாம். స్టాలిన్ ఉదయ్ స్టాలిన్ వెచ్చిడు 10ல వెచ్చిడు உதயநிதி ஸ்டாலின் ஹீரோ. ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்க கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மேட்ச் பண்ணுங்க. இப்போ பாருங்க இவங்களோட ஃபீச்சர்ஸ் யாரு கூட கரெக்டா மேட்ச் ஆகுது. இப்போ ஒரு நிமிஷம் இவரோட ஃபீச்சர்ஸ் மேட்ச் ஆகுதா? இவரோட ஃபீச்சர்ஸ் இவரோட தமிழரசனோட தான் மேட்ச் ஆகுது. அருள்நிதி அழகிரி தயாநிதி ஃபேமிலி தான வரும். ஐஸ்வர்யாக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நம்பர் 8 and 11 நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஆமா 8 and 11 பண்ணிடுங்க. ஸ்டாலின் சாரோட வந்து அந்த பொண்ணு இங்க A வந்து யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். 9 அதான். ஏய் 8 for female ஆ? 8 okay. கயல்விழி. இவங்க கயல்விழி. Obviously நம்பர் 11 போட்டுடலாம் நீங்க கரெக்டா? கரெக்ட் மேட்ச். இவங்க பேர் செந்தாமரை, ஸ்டாலின் சாரோட மக. நம்பர் 9 12 அருள்நிதி இஸ் இவங்களா? அழகிரி சாரோட சன்னு நினைக்கிறீங்க நீங்க. ஓகே நம்பர் 9ல வச்சிட்டீங்களா? ஓகே ஒரு 10,000 ரிஸ்க். ஆமா. ஓ மிஸ் மேட்ச். அதான். இன்னொரு 10,000 போச்சு. 40,000 போச்சு இல்லையா? இப்போ 60,000 60,000 தான் இருக்கு. அப்போ சோ இப்போ ஃபினிஷ்ட் ஓவர். கரெக்ட்டா வச்சிருங்க. நம்பர் 9ல நீங்க பேஸ்ட் பண்ண போட்டோ துரை தயாநிதி. ஓகே நம்பர் 12 ஃபைனலி. இவங்க அருள்நிதி தெரியும் இல்லையா? ஆமா. ஃபைனலி இந்த ரவுண்ட் ஃபேமிலி ட்ரீ முடிச்சிட்டீங்க. கருணாநிதி சாரோட ஃபேமிலி நாங்க கொடுத்த போட்டோஸ் இதுவே நான் கருணாநிதி சார் ஃபேமிலியை மறக்கவே மாட்டீங்க. கரெக்ட். சோ 40,000 போச்சு. இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 60,000. 60,000. நம்ம ஃபைனல் ரவுண்ட் ஜாக்பாட் ரவுண்ட். சோ ஐஸ்வர்யா அண்ட் மணி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஜாக்பாட் ரவுண்ட் விளையாட போறீங்க. பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க அங்க ஃபுல் ஸ்மைலா. அண்ட் இந்த பக்கம் கர்டன் போட்டுட்டோம். கர்டன் பின்னாடி அவங்க குழந்தைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்போ கரெக்டா மேட்ச் பண்ணுவீங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிடலான்னு. ஆனா இங்க ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா டைமர் இருக்கும் அவ்வளவுதான். நாங்க டைமர் இல்லாத போதே தப்பா தான் மேட்ச் பண்ணோம். இல்ல நீங்க டைமர் இருந்தா நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்க. அந்த ஒரு டென்ஷன் வேணும் உங்களுக்கு. அப்பதான் நீங்க கரெக்டா விளையாடுவீங்க. அப்படியா? ஆமா ட்ரை பண்ணலாம். நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லுவேன். நீங்க யாராவது ஒருத்தர் இங்க இருப்பீங்க, ஒருத்தர் அங்க இருப்பீங்க.
அங்க இருந்து சில்ட்ரனை கொண்டு போய் பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும். ஓகே 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணணும். நான் எவ்வளவு கரெக்டா வச்சீங்கன்னு சொல்லுவேன். 2 கரெக்ட் இல்லாட்டி 3 கரெக்ட்னு. அது எங்க கரெக்ட் ஏது கரெக்ட்னு மேட்ச்னு சொல்ல மாட்டேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு ஷஃபிள் பண்ணிடணும். மறுபடியும் நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் நோ பஸர். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க யார் அங்க போறாங்க, யாரு நல்ல ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு, நீங்களா இல்ல புஜ்ஜியா? இவங்க எல்லாமே தப்பு தப்பா தான் தெரியல. எதுனா ஓகே தான். இந்த ஜாக்பாட் ரவுண்ட்ல விளையாடுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 120 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ். 120 செகண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் டபுள் ஆயிடும். அப்படின்னா 1,80,000 ஜெயிச்சிடலாம். இல்ல நீங்க 90 செகண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் டைம், அந்த டைம்ல நீங்க கரெக்டா செட் பண்ணீங்கன்னா இந்த மேட்சை, இந்த அமௌண்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படின்னா 2,70,000. இல்ல ஒரு 60 செகண்ட்ஸ் கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். இல்ல நான் சேஃபா வந்து ரொம்ப ரொம்ப ஆசைலாம் படாம 120 செகண்ட்ஸே எடுத்துக்கிறோம். நீங்க நல்லா ஆடுவீங்க, ஓடுவீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சாடுவீங்க. மொத்தமா போச்சுன்னா சோ என்ன 120யா? 120. சோ 120 செகண்ட்ஸ்னா உங்க டோட்டல் அமௌண்ட் 1,80,000. இது கரெக்டான மேட்ச். ஆனா ஓகே இல்லனா இந்த அமௌண்ட்ல இப்போ வரைக்கும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட்ல half of the amount நாங்க கொடுத்துடுவோம். ஓகே அதான் 45,000. ஓகே ஓகே. சோ யார் இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க, யார் அங்க இருந்து பிசிக்கலா கொண்டு போய் சில்ட்ரனை எல்லாமே அங்க நிப்பாட்டி வைக்க போறாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. உனக்கு தெரியுமா குழந்தைங்கள கரெக்டா? நான் வேணா நீ போய் கூட்டிட்டு போ. சரி ஓகே நான் போறேன். ஓகே ரெடியா? ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. இந்த ரவுண்டாவது ஏதாவது தேர்மா பார்த்து பண்றோம். இப்ப பாத்துக்கோங்க பேரண்ட்ஸ நல்லா பாத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் பார்த்த குழந்தைங்கள ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த கட்டனை அப்படியே மேல போனதும் இவங்களோட குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சிடணும் நீங்க. ஓகே ஃபைன். ரெடியா? யா ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஏய் அங்க இருந்து குழப்பாத. பாத்து குழப்பவே மாட்டேன். ஸ்டெடியா இருப்பேன். ரெடியா இருப்பேன். ஓகே புஜ்ஜி ரெடி? ரெடி. சரி கர்டன் அப். And your time starts now. கூட்டிட்டு போ. அப்படியே போ சீக்கிரமா. எங்க வரும் பேரண்ட்ஸ் அவர்கிட்ட black color shirt கிட்ட நீ பாட்டு. ஓகே சீக்கிரமா ஐஸ்வர்யா நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த கோட் ஷூட் இங்க நீ பாட்டு. கலர் சொல்லுங்க. Dress கலர் ஒயிட் கலர். அம்லோ ஒயிட் கலர் இங்க ஒயிட் கலர். ஜென்ஸா லேடிஸா? லேடிஸ். என்னடா ஹைட்டா இருக்காங்களே அங்க இவங்க கிட்ட நீ பாட்டு. மார்வாடி she is மார்வாடி. ஓகே கன்ஃபார்ம் you go ma. ஏய் அப்படி அனுப்ப கூடாது. ஏதாவது மார்வாடி. I told white saree. குட்டியா இருக்காரு. அவர்கிட்ட நீ பாட்டு. எங்க ஒயிட் கலர் Dress கிட்ட நீ பாட்டு. ஒயிட் கலர் Dress. அப்பா கிட்ட நில்லு. ஐயோ அப்படியே அங்க நீ பாட்டு. பாத்து இங்க நீ பாட்டு. பஜர் பிரதர். பஜர். இது என்ன இதுதானே சரியான டெர டெர பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. டெர பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி பாடலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான், ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla. எப்படி சொன்னே இவ்ளோ கரெக்ட்டா? இத்தனை இந்த கேம்லயே இப்ப இல்ல நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாமே தப்பா சொன்ன. ஹைட் அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவரு Black கலர் ஷர்ட் பாப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Dress வச்சு என்ன புஜி இந்த ஜீன்ஸ் ஷோல நம்ம பாக்குறது Dress. இல்ல ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஈஸி டு ஃபைண்ட் அவுட். இவரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஈஸியா. அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இவங்க கொஞ்சம் பட் சேம் ஃபேஸ் தான். ஃபேஸ்க்கு சேமா இருக்கு. சோ போட்டேன். லாஸ்ட்ல யார் இருக்கா? இந்த பையன் தானே. சோ இவங்க மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஆமா புஜி
நீ இந்த ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேணா சிஐடி டிபார்ட்மெண்ட்ல போயிடு புஜி. ரொம்ப ஏய் இப்படி சூப்பரா. இப்ப மாத்திக்கலாம் சரி யாரா பண்ணாங்களா இது வரைக்கும்? ஆமா நீங்க ஆல்மோஸ்ட் 68 செகண்ட்ஸ்க்குள்ளே பண்ணிட்டீங்க. 60 செகண்ட்ஸ்க்குள்ளே மேட்ச் பண்ணிட்டீங்க. அதே இது நீங்க 60 செகண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 3,60,000 வந்திருக்கும். ஆனா நீங்க 120 செகண்ட்ஸ் எடுத்தீங்க. அதனால நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 1,80,000 along with that. Congratulations. அப்பா ஃபாஸ்டா யாரா பண்ணிருக்காங்களா இது வரைக்கும்? நான் பார்த்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்டா வச்சுதான் இங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கேன் நான். செகண்டும் கரெக்ட், தேர்டும் கரெக்ட். என்னது இப்படி விளையாடுறான்? ஏய் எதாவது பாத்துட்டியா நீ சைலண்டா? பார்க்கவே இல்ல சீரியஸா. ஓகே, நானே ஒரு ஷாக்ல இருக்கேன். நீங்க பேசுங்க. I'm Naresh. I'm doing jewelry business. ஹாய் பாப்பா. Deepika. ஹாய் தீபிகா. I like your dress. Will you just give it to me once? I'll wear it. You'll give it? ஐஸ்வர்யா, அந்த Dress உங்களுக்கு கரெக்டா பத்தாது. வேணா ஐஸ்வர்யா. Hi ma'am, my name is Shaktivel. நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா டான்ஸ் ஆட வரவே இல்ல நீ? அவர் பயம் ஜாஸ்தி. பயமா? உங்கள மாதிரியே அப்பா மாதிரியே பையன். பேர் சொல்லு. ஜீன்ஸ் மேட்சிங். ஜீன்ஸ் இந்த ஜீன்ஸ் மட்டும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அதுதான். ஓகே, சோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரூட்டி கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ப்ளீஸ். சென்னையின் முதல் ஆன்லைன் ஃபிளைட் டிக்கெட் சர்வீஸ் tripotrip.com வழங்கும் 10,000 rupees worth of gift vouchers. Thank you so much. ஐஸ்வர்யா and புஜி. ஓகே, சோ ஐஸ்வர்யா நீங்க நடித்த காக்கா முட்டை film நேஷனல் அவார்ட் வின்னருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டு. Thank you so much. And all the best for all your future projects. Thank you சோ நீங்க இப்ப பண்ண போற films என்ன? குற்றமும் தண்டனையும். That is again with காக்காமுட்டை director மணி அவரோட செகண்ட் ப்ராஜெக்ட். And then தீபாவளி துப்பாக்கின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்லி ஐ எம் டூயிங் சுந்தர் சி சார், குஷ்பு மேம் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல ஹலோ நான் பேய் பேசுறேன் அப்படின்னு ஒரு படம் பண்றேன். நீங்க பேயா பேசுறீங்க? நான் பேய் கிடையாது படத்துல, பட் இட்ஸ் a horror comedy. Yeah. சூப்பர். ஹலோ நான் பேய் பேசுறேனா? ஆமா. டைட்டிலே சூப்பரா இருக்கு. அதான். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். Thank you. மணி, நீங்க என்ன பண்றீங்க? டிவி ஷோஸ், ரியாலிட்டி ஷோ, இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு So wishing you all the best. ஜீன்ஸ் எப்படி இருந்தது இந்த? Actually ரொம்ப டஃப்பா இருந்தது. It's not so easy. Just you know. லாஸ்ட் ரவுண்ட் எப்படி விளையாடுனா? லாஸ்ட் ரவுண்ட் எப்படி விளையாடுனா எனக்கு புரியல. டக்கு டக்குன்னு விளையாடுனா. அது மாதிரி ஃபர்ஸ்டே விளையாடினா கொஞ்சம் நிறைய காசாவது சேர்ந்திருக்கும். அந்த வெரி லாஸ்ட்ல ஜெயிச்சினோ அப்படினு. So it's a very nice concept, and Zee Tamil, I wish them all the luck and thank you so much for inviting me. Thank you so much ஐஸ்வர்யா and thank you மணி. உங்க கூட ஆடியன்ஸ் கூட விளையாடிருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல. Next week மறுபடியும் சந்திப்போம் in Jeans. Until then, take care, good night and bye bye.